இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து லஞ்சுமான ரெசிபிஸ் என்னென்னு பார்த்துடலாமா? டியூஸ்டே நேற்று மாவு அரைச்சி வச்சுருந்தேன். இன்றைக்கி காலையில் சூப்பரான இட்லியை ஊற்றியாச்சு. இட்லிக்கு சைடிஷாக தக்காளி குருமா மாதிரி பண்ண போகிறேன். வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி வச்சாச்சு. தக்காளி குருமா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரைமுடி தேங்காவை நைஸாக அரைச்சி அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இட்லியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆகிடும். பிளேட்டில் இட்லி வச்சு தக்காளி குருமாவை மேலாப்பில் ஊற்றி தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கு வெண்டைக்காய் வந்து சாம்பார் பண்ணிவிட்டு கோவக்காய் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் சாம்பாராக ரெடி பண்ணியாச்சு. வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆனதுக்கப்புறமா கோவக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு கோவக்காய் ஃப்ரை வந்து எண்ணெயிலே கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடணும். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் மிளகாய்த்தூள் உப்பு மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக சாதம் போட்டு கோவக்காய் பொரி சாம்பார் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு.